நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் நமது அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய இனிதான நாமத்தினாலும் இந்த நாளிலும் கூட கூடி வந்திருக்கிறதான சகோதர சகோதரி யாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷ விதமாக நாம் இந்த நாளிலும் கூட தியானிக்க இருக்கிற ஒரு பாடம் ஏதோ புதுசா இருக்கும், பிரத்யேகமான புது புது விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் என்று நாம் நினைத்துக் கொள்ளுகிற வகையில் அது அமையாது. ஆனாலும் கூட விசேஷித்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இதை எடுத்துக்கொண்டால் அது ஆரோக்கியமாக அமையும் என்று நாம் பார்க்கலாம். அதுபோல சில விஷயங்கள் வசன ஆதாரங்களோடு நாம் சில காரியங்களை புரிந்து கொள்ளும் போது அது நமக்கு ஏற்ற விதத்தில் இருதயத்தில் பதிய வைக்க அது கண்டிப்பாக அது ஏது உண்டாகும் என்று நாம் அங்க பார்க்கலாம். இப்ப நமக்கு ஒரு கேள்வி, தெரிந்து கொள்ளப்படுதல் அல்லது தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு சில கேள்விகள் இருக்கு. சோ இதை தெரிந்து கொள்ளுதல் என்னது, தெரிந்து கொள்ளுதல் யாரை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம போகலாம். முன்னாடி நிறைய படிநிலைகள் இருக்கு, நிறைய உதாரணங்கள் இருக்கு. அதுக்கு தேவை என்னன்னா பொறுமை கொஞ்சம் அவசியமா நமக்கு தேவை. அதெல்லாம் மேக்சிமம் நான் 45 minutes நான் எடுத்துக்கிறேன். ஒரு நீங்க 10 minutes ஒரு கிரேஸ் பீரியட் வாய்ப்பு இருந்தா நீங்கள் கொடுக்கலாம், அப்படி இல்லை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம ட்ரை பண்ணலாம். முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது இந்த படிநிலைகள் பார்க்கலாம். நமக்கு ஹெட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தலையா இருக்கிறவர் யார் அப்படின்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவா, பிதாவாகிய கடவுளா? ஹெட் தலை இல்ல, நான் சொல்றது அந்த தலை கேட்கல. நம்ம சரீரத்துக்கு தலை கர்த்தர் இயேசு கிறிஸ்து. ஹெட்ங்கிறது வந்துன்னா டாப் மோஸ்ட் அப்படி பாத்தீங்கன்னா பிதாவாகிய கடவுள். அவருக்கு கீழே யார் இருக்கிறாங்க? குமாரன் கீழே யார் இருக்கிறாங்க? அப்போஸ்தலர்கள் கீழே யார் இருக்கிறாங்க? அப்போஸ்தலர்களுக்கு கீழே சபை ஜனங்கள் அல்லது சபையார் என்று சொல்லக்கூடிய மக்கள். சோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் தான். சோ இந்த ஆர்டர் ஒரு படிநிலைகளாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த படிநிலைகளில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குதா இல்லையான்னு சொல்லி வசனங்கள் ஆதாரங்கள் வாயிலாக கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணிக்கலாம். சரி, நம்ம பார்க்கலாம். நான் மேக்சிமம் இப்ப இன்னும் ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கு. ஆக்சுவலா எனக்கு இந்த மொழிபெயர்ப்பு வாழ தெரியாது. கான்டெம்போரரி அப்படிங்கிற ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கு. அந்த மொழிபெயர்ப்பு பாத்தீங்கன்னா தமிழ்ல சமகால மொழிபெயர்ப்பு அப்படின்னு பேரு. அதாவது இந்த காலகட்டங்கள்ல இருக்கிற பொதுவான ஒரு மொழிபெயர்ப்புக்கு ஈக்குவலண்டா இருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த ஒரு மொழிபெயர்ப்பு. அது பாத்தீங்கன்னா மேக்சிமம் 100% பர்ஃபெக்டா இருக்கு. சில விஷயங்களை பார்க்கும்போது படிக்கும்போது எளிதாக யார் வேணாலும் படிச்சா புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 40வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது என்ற ஒரு வசனத்தினுடைய சமகால மொழிபெயர்ப்பு பாத்தீங்க அப்படின்னா அது என்ன போட்டிருக்கு அப்படின்னா எல்லா காரியங்களும் ஏற்ற விதத்திலும் ஒழுங்காகவும் செய்யப்பட வேண்டும். அதே கான்டெம்பரரி பைபிள்ல பாத்தீங்கன்னா பட் எவ்ரிதிங் ஷுட் பி டன் இன் எ ப்ராப்பர் அண்ட் ஆர்டர்லி வே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்ப நமக்கு ஒரு கேள்வி, இப்ப தெரிந்து கொள்ளுதலே நாம் பார்க்கும்போது இந்த சபைக்கு தேவையான பொறுப்பாளர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தெரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பாளர்களுடைய நிலைமை என்ன, தகுதி என்ன, அவங்க எப்படிலாம் இருக்கணும், என்ன மாதிரி எல்லாம் நடந்துக்கணும், ஏன் அவங்களுக்கு நம்ம தெரிந்து கொள்ளணும், யாரை நம்ம தெரிந்து கொள்ளணும், யார் மூலியமா தெரிந்து கொள்ளலாம், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்கு நிறைய இருக்கு. ஒருவேளை தேவனே அவங்களை நியமிச்சிருவாங்களா, இல்ல நாம தான் ஏற்படுத்தணுமா, இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் இருக்கு. இருந்தாலும் கூட ஒரு சில உதாரணங்கள் வேதத்தின் அடிப்படையில இருந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அது கண்டிப்பா எளிதாக புரிந்து கொள்ள கடவுள் கிருபை செய்வார். அது மாத்திரமல்ல, ஒரு உதாரணங்கள் சொல்லும் போது நிறைய ஆலோசனைகள் கிடைக்கும். சோ ஆலோசனைகள் கிடைக்கும் போது ஆலோசனைகள் தேவனால் உண்டானதா இல்ல மனிதனால் உண்டானதா என்று நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்ப நான் ஒரு ஆலோசனை உங்களுக்கு மத்தியில நான் பேசுறேன் அப்படின்னு வச்சுக்கீங்கன்னா வசனம் இல்ல, என்கிட்ட வசனம் இல்ல, பட் அது ஆலோசனை. இந்த ஆலோசனை நல்லதா கெட்டதான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? சரி, கண்டுபிடிக்கலாம். பாடத்து முடிவுல நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ ஒரு உதாரணம் பார்க்கலாம். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரத்துல 1 முதல் 27 ஒரு வசனங்களை நம்ம கவனமாக வாசித்து தெரியணும். அதனால கொஞ்சம் பிராக்டிக்கலா இந்த வசனத்தை நீங்க கவனம் வைக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நம்ம சொல்றோம். எப்படின்னா மோசே என்ன பண்றாருன்னா எகிப்து தேசத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்களை என்ன பண்றாரு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றதுக்கு அழைக்கப்படுகிறார்.
அது புரியுது நான் சொல்றேன். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போக அவர் என்ன பண்றார்? ஏற்படுத்தப்படுகிறார் அல்லது தெரிந்து கொள்ளப்படுகிறார் என்று நம்ம வச்சுக்கலாம். சோ இப்போ நம்ம பார்க்கும்போது லட்சக்கணக்கான மக்களை வழிநடத்துவதற்கு மோசே யார்கிட்ட பேசினாரு? கடவுள்கிட்ட பேசினாரு. சரிங்களா? இவர் பொண்ணு எடுத்தது எங்க எடுத்தாரு? பொண்ணு எடுத்தார்ல ஒரு பொண்ணு, சிப்போரால் அப்படிங்கிற ஒரு பொண்ணு எடுத்தார்ல, அது எங்க எடுத்தாரு? மீதியான் தேசத்துல எத்திரோ என்கிற ஒரு பெயர் கொண்ட அவருடைய மாமன் ஆசாரியரா இருந்த அவருடைய பொண்ணுதான் என்ன பண்றாரு? இவர் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். சரி, அவருக்கு கடவுளை பற்றினதான அறிவு அதிகமாக இருக்கிறதா? எத்திரோ சிப்போராளுடைய அப்பாவுக்கு கடவுளை பற்றினதான அதிகமான அறிவு இருக்கா அப்படின்னா இல்ல. இப்ப என்ன ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வழியா நம்ம பாக்குறோம். என்ன பண்றாரு? லட்சக்கணக்கான மக்கள் எகிப்திலிருந்து கூட்டு வந்துட்டு என்ன பண்றாரு? ஒரு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காரு. உட்காந்துட்டு இருக்கும்போது ஜனங்கள் எல்லாமே கூடி வருவாங்க. ஜனங்கள் எல்லாம் கூடி வந்துட்டு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மோசே வந்து உட்காருவாரு. ஜனங்கள் வந்து அவங்க பிரச்சனைகளை வரிசையா சொல்லுவாங்க. அவர்கிட்ட கடவுள்கிட்ட பேசுவாரு. அவங்களுக்கு நியாயம் விசாரிப்பார். சோ நியாயம் விசாரிக்கிறதுக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவர் என்ன பண்ணுவாருன்னா பிரயாசப்பட்டுட்டே இருப்பார். சோ இப்படி பிரயாசப்படுறதுனால இதெல்லாம் பாக்குறாரு யாரு? இப்ப திடீர்னு ஒரு மொமெண்ட்ல ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில மோசேயுடைய மாமனாகிய எத்திரோ என்கிற கூடிய அவர் ஆசாரியனாகி அவர் இருக்கிறாரு. அவர் வராரு. அவர் பேரு நம்ம சரியா நம்ம கவனிக்கலாம் பாருங்க. இப்ப யாத்திராகமம் 18ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். பொறுமையா நிதானமா வாசிங்க. யாத்திராகமம் 18:5-6 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். மோசேயின் மாமனாகிய எத்ரோ மோசேயின் குமாரரோடும். இப்ப மோசேக்கு எத்தனை பிள்ளைங்க அப்படின்னா 2 பிள்ளைங்க. அந்த 2 பிள்ளைங்க பேரு உங்களுக்கு தெரியும். சோ அவங்க எதனால அந்த பேர் வச்சுச்சு? அவங்க எத்திரோ என்ன பண்றாரு? மோசேயை பாக்குறதுக்காக வராரு. இவர் எதுக்காக வந்துட்டாரு அப்படின்னா ஜனங்களை அழைத்து கொண்டு போகிறதுக்கு ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு. இப்ப சரி அப்படின்ட்டு ஒரு சந்தர்ப்பத்துல அவர் பார்க்க வராரு. இப்ப யாத்திராகமம் 18ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உங்களை எகிப்தியரின் கைக்கும் கவனம் வைங்க. கன்சிடரேஷன் நீங்க கவனம் கொஞ்சம் சிதறிச்சுன்னா நான் என்ன சொல்ல வரேன், நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறது உங்களுக்கு புரியாது. கவனிக்கலாம். எகிப்தியரின் கைக்கும் உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோன் கைக்கும் தப்பிவித்து எகிப்தியருடைய கையில் கிழிந்திருந்த ஜனத்தை இப்ப என்ன பண்றாரு? இந்த எத்திரோ என்ன பண்றாரு? கடவுளுக்கு நன்றிகளை எடுக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். இப்ப நீங்க இப்போ அது வரைக்கும் அவர் கடவுளை பற்றினதான அறிவு இருந்துச்சா அறிவு இல்லையான்னு கேட்கும் போது இல்ல. அப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். எப்படின்னா 11ஆவது வசனத்தை கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அந்த வசனம் என்ன கன்ஃபர்மேஷன் கொடுக்குது? 11 கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை எப்பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் இந்த மாதிரி கடவுளை என்ன பக்காவா கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல நிறுத்திருக்காருன்னு சொல்லும் போது இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன உடனே 12ஆம் வசனத்துல வாசிக்க வேணாம். அவர் போய் என்ன பண்றாரு? சமாதான பலிகள், உற்சாக பலிகள், நிறைய பலிகளை செலுத்திட்டு அங்க கடவுளுக்கு நன்றிகளை எடுத்துக்கொள்றாரு அப்படிங்கிற விஷயத்தை பாக்குறோம். சரி, இப்பதான் பாடத்துடைய அந்த கருப்பொருளுக்குள்ளார நம்ம வரோம். மிகவும் முக்கியமான ஒரு கருப்பொருள். இப்ப யாத்திராகமம் 18ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். மறுநாள் மோசே ஜனங்கள் என்ன பண்றாரு? நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தா. ப்ராப்ளம் இருக்கும், புரியுதுங்களா? ஜனங்கள் இருந்தாவே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது, சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். டெய்லி ஒரு ப்ராப்ளத்தை என்ன பண்ணுவாங்க? இவங்க கண்டிப்பா கொண்டு வருவாங்க. ஜனங்கள் வந்தாவே என்ன பண்ணுவாங்க? ஜனங்கள் எதுக்குதான் வராங்க? ப்ராப்ளம் எல்லாம் மோசைட்டு வர வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப ஜனங்கள் என்ன பண்ற? ப்ராப்ளம் வந்தோடனே எங்க வராங்க? மோசைட்டு வராங்க. இப்ப என்ன பண்றாரு? ஜனங்கள் காலையிலே வந்துட்டியான்னு சொல்றோம்ல, காலையிலே வந்துட்டீங்களா உங்க பிரச்சனை தூக்கிட்டு? காலையிலே மோசைக்கிட்ட போயிட்டு சாயங்காலம் மட்டும் மோசைக்கு முன்பாக நின்றார்கள். மோசைக்கு முன்பாக நின்றார்கள். அப்படி 14 ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசையின் மாமன் பார்த்துட்டு, என்னப்பா காலையில இருந்து சாயந்தரம் இதே ப்ராப்ளம் தான் நீ பண்ணிட்டு இருக்கிறியா, இதே பிரச்சனைகள் பார்த்துட்டு இருக்கிறியா அப்படிங்கும் போது, ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசையின் மாமன் கண்டு, நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? நீ ஜனங்களுக்கு செய்யற இந்த காரியம் என்னப்பா?
யாரு? மோசே கடலோடு பேசுறவரு, சரிங்களா? அவருக்கு அசிஸ்டண்டா ஆரோனை கொடுத்திருக்கிறாரு. நீ பேசாத, உனக்கு மந்த நாவு, உனக்கு புரியாது, சரியாது, அதனால நீ ஆரோனை வச்சுக்க. சோ ஆரோன் ஏதாவது ஆலோசனை கொடுத்ததா கூட கேட்டிருக்கலாம். இது வந்து ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் என்ன பண்றாருன்னா ஒரு கைடன்ஸ் பண்றாரு. என்ன கைடன்ஸ் பண்றாருன்னா, இவரு வந்து சிப்பாலோடைய அப்பா, கடவுளுடைய அறிவு அந்த அளவுக்கு இல்ல, இந்த கேள்விப்பட்டு சந்தோஷப்படுற சமாதான பலிகளை செலுத்துறாரு. இவ்வளவுதான் ஒரு விஷயம். அடுத்து நான் பார்க்கலாம். தொடர்ந்து வாசிங்க. நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்றான். அப்புறம் நீங்க அப்படியே நீங்க வாசி பாத்தீங்கன்னா நான் இவங்களுடைய வழக்கெல்லாம் வச்சு சரியான முறையில நான் தீர்த்து வச்சிருவேன் அப்படிங்கிறாரு. சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றாரு அப்படின்னா இப்ப ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்ன ஐடியா கொடுக்குறாருன்னா 18-16 நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 16 அவர்களுக்கு யாதொரு காரியமும் உண்டானால், அவருக்கு யாதொரு பிரச்சனைகள் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தேவ கட்டளைகள் அதான் முக்கியமானது. வழக்கை தீர்க்கு முன்னாடி ஒரு விஷயங்கள் வைக்கிறாரு. தேவ கட்டளைகளை, அப்புறம் அவருடைய பிரமாணங்களை, கடவுளுடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான். அது போதும். இது வரைக்கும் புரிஞ்சுக்கு. இப்ப என்ன பண்றாரு, அவருடைய ஜாப், நேச்சர் ஆஃப் ஜாப், மோசேயுடைய ஜாப் என்னன்னா நியாயம் விசாரிக்கிற வேலை தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்றோம். இப்ப இந்த மோசேயின் மாமனாகிய எத்ரோ என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு அப்போஸ் பண்றாரு. என்ன ஒரு எதிர்ப்பினையான ஒரு வசனம் பேசுறாரு. 18-17 வாசிக்கலாம் பாருங்க. அதற்கு மோசேயின் மாமன் நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல, நீ செய்கிற காரியம் ரொம்ப நல்லதில்லப்பா அப்படிங்கிறாரு. யாரு இவரு? இவர் சொல்றது இவர் யாரு? மாமன், ரைட்டு. அதுதான் அவருக்கு தெரியும். உறவு முறைகளை பத்தி கேட்கல, சொல்றதுக்கு யாராவது தேவ கட்டளை பெற்றிருக்காரா? கரெக்டுங்களா? கடவுளுடைய மனுஷன் இப்பதான் அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்றாரு. வசனங்கள்ல பார்க்கும்போது நீங்க வேணா முன்னாடியே வாசிச்சு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அங்க நடந்திருக்கு, நம்ம பார்க்கலாம். இதே 18 பாருங்க. இதே ஒரு 18 இன்னொரு ஆலோசனை சொல்றாரு. நீரும் உம்மோட இருக்கிற ஜனங்களும் தோய்ந்து போவீர்கள். நீங்க இப்படியே பண்ணிருந்தீங்கன்னா 2 பேரும் என்ன ஆயிருவீங்க? நீயும் தோந்து போயிருவ, உங்களோட ஜனங்களும் தொய்ந்து போயிருவாங்க. அதனால நீ ஒன்றியாய் இருப்பது, நீ என்ன பண்ண வேணாம், ஒரே ஆளா இருப்பது நல்லதில்ல. இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். இதுக்கு உமக்கு மிகவும் பாரமான காரியம். 19 யாத்திரை 18-19-20 வரை உள்ள வசனங்களை பார்க்கலாம். இப்பொழுது என் சொல்லை இப்ப என் பேச்ச கேளுங்க. உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். என் பேச்ச நீங்க கேளுங்க. நான் என்ன பண்றேன், உங்களுக்கு நான் ஆலோசனை சொல்றேன். என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர் நல்ல ஆலோசனை சொல்றாரா, கெட்ட ஆலோசனை சொல்றாரா? இப்ப பாக்கணும். ஏன்னா இவர் தேவனுடைய மனுஷனா இல்ல, இப்பதான் அந்த ஸ்கீமுக்குள்ளாரே வராரு, இந்த தீமுக்குள்ளாரே வராரு, பேட்டர்னுக்குள்ள வந்துட்டு இவர் ஒரு ஆலோசனை சொல்றாரு. எப்படிப்பட்ட ஆலோசனை பாருங்க. 20ஆம் வசனத்துல கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி, கட்டளைகளையும் பிரமாணங்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். உன் வேலையை பாருங்க, நீங்க செய்ய கடவுளுடைய பிரமாணங்களை கட்டளைகளுக்கு அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, தப்பு இல்ல. ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும். இப்ப என்ன பண்றாருன்னா வழங்குறாரு. என் பேச்சு கேளுங்க, ஒரு நல்ல ஆலோசனை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் 18-21 ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் பிதாவுக்கு பயந்தவர்கள், கடவுளுக்கு பயந்தவர்கள். ஒருவேளை சபை மக்களுக்குள்ளார இருக்கிற ஜனங்கள்ல பிதாவுக்கு பயந்தவர்கள் 2வது கேட்டகரியில உண்மையுள்ளவர்கள், கடவுளுக்கு பயந்தவர்கள், உண்மையுள்ளவர்கள், பொருளாசையை வெறுக்கிறவர்கள், திறமையுள்ள மனிதர்கள், இவர்களை நீங்க தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாக. இப்பதான் பண்றாரு. இதுல வந்து பழைய ஏற்பாட்டுல 1000 பேருக்கு அதிபதி. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சிலியார்க் அப்படின்னு பேரு. சிலியார்க் அப்படின்னா 1000 பேருக்கு ஒருத்தர். அடுத்தது 100 பேருக்கு ஒருத்தர், அது எக்டான் டார்ச்னு பேரு. எக்டான் டார்ச் நீங்க போய் பார்க்கலாம். அதுக்கு 100 பேருக்கு ஒருத்தர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெண்டகோட்டாராக் பெண்டகோட்டார்ச் அப்படின்ற ஒரு சொல்லலாம் நம்ம ஒரு ப்ரொனன்சியேஷன்ல. அதுக்கு பேரு 50 பேருக்கு ஒருத்தர். டெக்கார்க் அப்படின்னு சொல்லலாம், டெக்கார்ச்னு சொல்லலாம். இதுக்கு பேர் 10 பேர்த்துல ஒருத்தர். அப்படி பேர் நீங்க தெரிந்து கொண்டீங்கன்னா, அந்த மாதிரி நீங்க தெரிந்து கொண்டீங்கன்னா பாருங்க என்ன நடக்குது. அவர் சொல்றாரு,
வாசிக்கலாம். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரிப்பார்கள். பெரிய காரியங்கள் யாவையும் உம்மிடத்தில் கொண்டு வரப்படும். பெரிய காரியங்கள் மட்டும்தான் எங்க வரும்? மோசேக்கிட்ட வரும். அப்படி பண்ணீங்கன்னா நீங்க என்ன போக மாட்டீங்க, தோய்ந்து போக மாட்டீங்க. அப்ப 18:22 வாசிக்கலாம் பாருங்க. சிறிய காரியங்கள் யாவையும் தங்களுக்குள்ளே தீர்க்கட்டும். சிறிய காரியங்கள், சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்குள்ளார என்ன பண்ணிக்கிட்டோம், அவங்க தீர்த்துக்கிட்டோம். இப்படி அவர்கள் உம்மோட கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு இலகுவா கூட இந்த பாரத்தை சுமந்தால் அது உங்களுக்கு லகுவா இருக்கும். நீங்க போக வேண்டிய இடம் கானான் தேசம். அந்த இடத்துக்கு போறதுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாம ஈஸியாக கொண்டு போய் விடலாம், சேர்த்தலாம். அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விஷயம். இப்ப என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, வசனத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது ஆலோசனை நம்ம மத்தியில சில நேரங்கள்ல ஆலோசனையாக கொடுக்கப்படுகிறது. உண்மையானுமே இது மோசேக்கு தேவனுடைய மாமன் தான் கொடுத்திருப்பாரா அப்படின்னா தெரியல. ஏன்னா ஒரு ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிற அளவுக்கு மோசே போறாருன்னா அது கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயம். ஒண்ணு கடவுள் பயன்படுத்தின பாத்திரமாக இருக்கலாம், அல்லது வேறொரு இடத்துல எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆலோசனை எங்கிருந்து வேணாலும் வரலாம். அந்த ஆலோசனையுடைய தரம், அந்த ஆலோசனை நியாயமானது அல்லது நியாயமற்றது என்று பகுத்தறியக்கூடிய ஒவ்வொருத்தருடையும் அந்த ஒரு பொறுப்பு இருக்கு. இது நியாயம்னா அது எடுத்துக்கலாம், இது நியாயம் இல்லைன்னா என்ன பண்ணிடலாம், லீவ் இட். அது கடவுளுடைய அந்த விஷயங்களுடைய ஆழங்களின் தன்மையை அது பொறுத்தே அமைகிறது என்று நம்ம பார்க்கிறோம். சில நேரங்கள்ல நாகமானுடைய 7 முழுக்களை கூட யார் வந்து ஒரு சின்ன ஹெல்ப் பண்றாங்க, யார் சொல்றாங்க, ஒரு சின்ன பெண். அந்த பெண்ணை நம்ம அசட்டை பண்ணியிருந்தா அவர் என்ன பண்ணிருக்க மாட்டாரு. சோ சின்ன ஆலோசனைகள் கூட என்ன பாத்தீங்கன்னா மோசே அதுக்கப்புறம் பாருங்க, மோசே தன் மாமன் சொல் கேட்டு மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடி எல்லாம் செய்தார். சம்திங் இது ஒரு ஸ்பெஷல். அப்போ சபை கூட இது ஒரு உதாரணம் டேபிள் போட்டு வச்சுக்கிறேன். இதெல்லாம் சொன்னாலும் எனக்கு டைம் பத்தாது. சோ அதனால நம்ம இது க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பின்னாடி உங்களுக்கு முடிஞ்ச வாய்ப்பு நம்ம உங்களுக்கு காட்டுறோம். இதுக்கும் சபையோட கம்பாரிசனுக்கும், சபை அழைக்கப்படுதல், சபை பரலோக வாய்ப்பை பெற்றுக்கொள்ளுதல், அந்த அழைப்பை போல இதுவும் ஒரு கம்பாரிசனா பார்த்தோம்னா அது மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கு. அது சரியா இல்லைன்னு பிற்பாடு நம்ம அங்க பார்த்துக்கலாம். அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு ஆளா சபையில சிரமப்பட்டு கஷ்டப்படுறது கஷ்டம். ஆனா அந்த தெரிந்து கொள்ளப்படுதல சில பொறுப்புகளை நியமிக்கும் பொழுது அந்த பொறுப்புகள் உள்ள பாத்திரவான்களாக இருக்கக்கூடிய குணலட்சணங்கள், தகுதிகளுடைய நபரை நம்ம என்ன பண்ணலாம், சரியான விதத்தில் தெரிந்தெடுத்துக் கொள்ளலாம். இது நாம தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாமா இல்லையானா இது ஆலோசனை, கட்டளை கிடையாது. ஆலோசனை எடுத்துக்கலாம், சில நேரங்களில் ரிஜெக்ட் பண்ணலாம். சோ அது அவங்களுடைய கைகளில் தான் அது இருக்கு. விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். இன்னும் கூட நம்ம சில புரிந்து கொள்ளுதலுக்கு ஏதுவாக சில இருக்குது. உபாகம் 16:18 மறுபடியும் அதே மோசே என்ன பண்றாரு பாருங்க. உபாகமம் 16:18 உன் தேவனாகிய கர்த்தர் உன் கோத்திரங்கள் தோறும் உனக்கு கொடுக்கும் வாசல்களில் எல்லாம் நியாயாதிபதிகளையும் தலைவர்களையும் ஏற்படுத்துவாயாக. ரெண்டு பேரை ஏற்படுத்துறாங்க. ஏற்படுத்துறதுன்னா என்ன, ரெண்டு இங்கிலீஷ் வேர்டு இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க செலக்ட் பண்ண முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. அப்பாயிண்ட், அர்டைன்ட். அப்பாயிண்ட்னா ஆணை கொடுத்து அவங்களை ஏற்படுத்துதல் அல்லது நியமித்தல். அப்பாயிண்ட் நியமித்தல் அப்படின்னு வச்சுக்கலாம். அர்டைன்னாலும் அது என்ன பண்றேன்னா, அர்டைனுக்கு ஒரு கிரேக்க பதம் இருக்கு, நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம். அதுல என்ன சொன்னா, இங்க நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிற பாக்குறோம். அவங்க என்ன பண்ணணும்னா, அவங்களோட ரூல்ஸ் என்ன, நியாயாதிபதிகளுடைய வேலை என்ன, அவங்களுக்கு என்ன செஞ்சா அவங்க ரூல்ஸ் படி நடக்கணும்னா வசனம் வாசிக்கலாம். அதே தொடர்ந்து அவர்கள் நியாயாதிபதிகளுடைய வேலை, தலைவர்களுடைய நியமிக்கப்பட்டவர்களுடைய வேலை என்ன அப்படின்னா, அவர்கள் நீதியுடன் ஜனங்களை நியாயம் செய்ய கடவர்கள். ஒரு நியாயம் செஞ்சாங்களா அல்லது தலைவர்கள் வந்தாங்களா, அவங்க நியாயாதிபதிகள் வந்தாலும் சரி,
தலைவர்கள் வந்தாலும் சரி, அவங்க என்னதான் பண்ணணும்? நியாய விசாரிப்புக்காக நீதியுடன் செயல்பட வேண்டும். அதுதான் அதனுடைய தரம், அதனுடைய கொள்கை. இது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டஸான ஒரு விஷயமா அங்க இருக்குது, நம்ம அங்க பாக்குறோம். இன்னும் கூட பார்க்கும்போது நியாயாதிபதியை பிரித்தெழுதுக. நியாயாதிபதி தமிழ் வார்த்தை நியாயாதிபதி, நியாயம் கூட்டல் அதிபதி, நியாயத்துக்கு அதிபதி, நியாயாதிபதி. நியாயம்னா அது நீதியோடு செயல்படக்கூடிய காரியங்களா இருந்துச்சுன்னா அங்க நியாயம் இருக்குன்ற அர்த்தம். அவங்களதான் ஏற்படுத்துங்கிறார், நியாயாதிபதிகளை ஏற்படுத்துங்கள். இதே நெகேமியா 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கலாம். நெகேமியா ஆர்சி பைபிள் இருந்தா ஒருத்தர், ஆர்சி பைபிள் யாராவது ஒருத்தர் எடுத்துக்கோங்க, கையில மொபைல் இருந்தா கூட எடுத்துக்கோங்க. ஆர்சி பைபிள்ல ரொம்ப முக்கியமானது, நம்ம ஆர்சி பைபிள்ல வாசிக்கணும். நெகேமியா 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நெகேமியா 7:2 நார்மல் பைபிள். அனானியையும் இருக்கணும். அதுக்கு மாத்திரம் இல்ல, வாசிங்க. விசாரணைக்கு ஏற்படுத்தப்பட்ட நபர் எப்படி இருக்கணும்? அனானியாவையும் பார்க்கும்போது நீங்க நிறைய பார்க்கணும். இதுல உண்மை, அவனுக்கு பயந்தவர்கள். சோ இது நம்ம ஆலோசனைகள், தேவனிடத்தில் பெறப்படுகிற ஆலோசனைகள் நம்ம மத்தியில வரும் பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம ஒரு வேலை முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த கேட்டகரியில சில நியமங்களின்படி நியாயத்துல உண்மை, நீதி, சரியான விஷயங்கள் இருக்குதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணதுதான் அதோடைய முக்கியமான தாற்பயமாக கூட அங்க இருக்குது என்று பார்க்கிறோம். இன்னும் கூட பார்க்கும்போது உபாகமம் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். உபாகம் 1 இதே ஒரு விஷயம் தான் வரும். உபாகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கலாம் பாருங்க. உபாகம் 1:13. 1ஆம் அதிகாரம் 13 16 17 வசனங்கள் வரைக்கும் நீங்க வாசிக்கணும். இங்க பாருங்க, நான் வாசிக்கிறேன், நீங்க உங்களுக்கு அதிபதிகளை ஏற்படுத்தும் பொருட்டு. நான் உங்களுக்கு அதிபதிகளை ஏற்படுத்தும் பொருட்டு. அதிபதிகள், அதிபதிகள்னா யாரு? அதிபதிகள் அது அப்புறமேட்டு நீங்க படிங்க, டிரான்ஸ்லேஷன்ல நீங்க 2 முறை தலைவர்கள்னு போட்டிருக்குது, அதிபதிகள் போட்டிருக்கு. ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்லயும் ஒவ்வொரு மாதிரி அங்க போட்டிருக்குது. அதிபதிகளை ஏற்படுத்தும் பொருட்டு உங்கள் கோத்திரங்களில் ஞானமும். ஞானம் பாருங்க, இந்த கேட்டகரி இருக்கணும். ஞானம் அப்படின்னா நீங்க வசனத்துல புதிய ஏற்பாட்டுல விட ஞானம்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வந்துடணும், ஞானமற்றவர்களை போல நடவாமல். அப்ப புத்தியாய் செயல்படக்கூடிய தன்மை உடையவர். அடுத்தது விவேகம், அறிவும் உள்ளவர்கள் என்று பெயர் பெற்ற மனிதரை தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொள்ளுங்கள், இது தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா இதெல்லாம் கேட்டகரியில வருது, நாமளாதான் செலக்ட் பண்றோம். இது தேர்ந்தெடுத்தல்ல. சில விஷயங்களை பார்க்கும்போது தெரிந்தெடுக்கலாம், நாம தெரிந்தெடுக்கலாம், நல்ல ஆலோசனை தான். ஆனா அந்த ஆலோசனையில இருக்கிற சப்டைட்டில்ஸ் இருக்குது பாத்தீங்களா, அந்த சப்டைல்ஸ்க்கு ஏற்றார் போல தேர்ந்தெடுக்கிறது தான் நமது கடமையாக அங்க இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க இன்னும் கூட வசனம் வாசிச்சு பாத்தீங்கன்னா 16 வசனம் பாருங்க, 16ல வாசிச்சு பாருங்க. காலத்திலே உங்களுடைய நியாயாதிபதிகளை நான் நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரரின் வியாஜ்யங்களை கேட்டு இரு பட்சத்தாரராகிய உங்கள் சகோதரருக்கு அவர்களிடத்தில் தங்கும் அந்நியனுக்கும் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். இது வந்து நம்ம படிச்ச ஒரு வசனம் தான் பாருங்க. அங்க ஞானம், விவேகம், அறிவு, முகதாட்சிணி இல்லாம அங்க முகதாட்சிணி கூட காண்பீங்கன்னா, பெரியவனுக்கு எப்படி செவி கொடுக்குறீங்களோ அதே போல சிறியவனுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று வசனம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது நாம அங்க பார்க்கலாம். அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, கன்சிடரேஷன்ங்கிறது பெரியவங்களுக்கு தான் மாத்திரம் இல்ல, ஏற்கனவே வந்தவங்களுக்கு தான், வராதவங்களுக்கு, புதுசா வந்தவங்களுக்கு தான், இல்ல பழசா வந்தவங்களுக்கு தான், அந்த மாதிரி இல்ல. ஒரு சின்ன வார்த்தை யார் மூலியமாக வந்தாலும் கூட அதுக்கு கன்சிடரேஷன் இருக்கிறது தான் இந்த முக்கியமான ஒரு கொள்கையாக அங்க பண்பாக எழுதப்பட்டிருக்கிறது என்று நம்ம அங்க பார்க்கலாம். ஏன்னா பிறருடைய நல்ல கருத்துக்கள் எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்லலாம். நீதிமொழிகளை எழுதுனது யாரு?
சாலமோன் எப்படி எழுதியிருப்பார் அந்த நீதிமொழிகள்ல? வசனம் வாசிக்கலாம். பிரசங்கி 12:9 நார்மல் பைபிள்ல வாசிங்க. பிரசங்கி 12:9. இது ஆலோசனைகளுடைய விஷயங்களை நம்ம பார்க்கிறதுக்காக சொல்றோம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மேலும் பிரசங்கி ஞானவான இருந்தபடியால் பிரசங்கி ஞானவானா இருந்தபடியால் அவர் ஜனத்துக்கு அறிவை அவர் என்ன பண்றாருன்னா ஜனத்துக்கு அறிவை போதிக்கிறாரு. கவனமாய் கேட்டாராய்ந்து. இரண்டாவது பாயிண்ட் என்ன வருது? கவனமாய் கேட்டு ஆராய்ந்து அநேக நீதிமொழிகளை சேர்த்து எழுதி. அவர் ஞானவான் தானே. ஞானவானுக்கு ஏன் மத்தவங்க கேட்கணும்? கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. புரியுதுங்களா? ஞானவான் என்பவருக்கு ஞானம் இருக்கு, அவர் ஏன் கேட்டு ஆராயணும்? சோ இதுதான் நம்ம பார்க்கிறது. எல்லா விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணலாம்? சுயமாக செயல்படலாம். ஆனா சில விஷயங்கள் என்ன பண்ணலாம்? கேட்பது தவறில்லை அப்படிங்கறதான் பாக்குறோம். பாருங்க, அவர் ஜனத்துக்கு அறிவை போதித்து கவனமாய் கேட்டு ஆராய்ந்து. கேட்டதெல்லாம் செய்யல, ஆராயிறாரு. கேட்டவைகளில் எது நலமோ இது நலம் என்றால் அதை ஆராயிறாரு. ஆராய்ந்து அநேக நீதிமொழிகளை சேர்த்து எழுதினார். நீதிமொழிகள்ல என்ன பண்றாரு? சேர்த்து எழுதுகிறார் என்று நம்ம பாக்குறோம். அவர் மொத்தமா எழுத நீதிமொழிகள் பாத்தீங்கன்னா, அவர் 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தின்படி 3000 நீதிமொழிகள் எழுதுறாரு, 1005 பாட்டுகள் எழுதுறாரு. சரிங்களா? இது ஒரு பக்கம். லூக்கா உங்களுக்கு தெரியும், லூக்கா சுவிசேஷகர் உங்களுக்கு தெரியும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா. சோ இந்த லூக்கா என்ன பண்றாரு? அவரு பரிசுத்தாவி பெற்றவர் தானே, அவர் பரிசுத்தாவை பெற்ற ஒரு மகன் தான். ஆனா அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, லூக்கா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 1:3. ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த. ஆதி முதல் எல்லாரும் திட்டமாய் விசாரித்தறிந்த அங்க கேட்டு அறிந்த விஷயங்கள், இங்க திட்டமாய் விசாரித்து அறிந்த விஷயங்கள். சோ 2 விஷயங்கள் என்ன பண்றாரு? அதான் எழுதுறாரு. இது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா NIV-ல he bonded and churched outங்கிறாரு. churched outன்னு என்ன பண்றாரு? சொல்லப்பட்ட விஷயங்களை விட்டுட்டு, அதாவது கடவுளால் சொல்லப்பட்ட விஷயங்களை விட்டுட்டு வெளியில போயிட்டு இன்னும் சகோதரர் என்னென்ன சொல்லி வச்சிருக்காங்க, ஆதி காலத்துல கூடவே இருந்து பார்த்து வளர்ந்தவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க, எல்லா விஷயங்களும் என்ன பண்றாரு? churched and set in order many proverbs அப்படிங்கிறாரு. சோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்களை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் எதுக்காக பதர் பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல, ரொம்ப போர் அடிக்குது. பட் இதெல்லாம் சொல்லித்தான் ஆகும். ஏன்னா ஒரு தெரிந்து கொள்ளப்படுதலுக்கு என்ன பண்புகள்ல நம்ம மைண்டுக்குள்ள வச்சிருக்கிறோம், என்ன நிலைமையில இருந்து நம்ம இதை தெரிந்து கொள்றோம், இல்ல சரியான ஆலோசனைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறதா கொடுக்கப்படலையா, இது உண்மையாலுமே புரியுதா புரியலையா, இல்ல ஏதோ ஒரு காரியத்துல சகோதரன் மேல குறையாகவே பார்த்துட்டு இருக்கிறோமா, இல்ல நிறைவாகவே பார்த்துட்டு இருக்கிறோமா? நிறைய விஷயங்களுக்கு என்ன பண்ணணும்னா வசனங்கள் அடிப்படையில நம்ம போகும்போது அது நமக்கு வெளிச்சம் தரக்கூடியதாக இருக்கிறது. சரி, இப்ப நம்ம கேள்விக்குள்ள வரலாம். இப்ப தெரிந்து கொள்ளப்படுதல்ங்கிறதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாவே பார்த்தாச்சு. இப்ப சபையில தெரிந்து கொள்ளப்படுதல் ஒரு பொறுப்பாளரை அல்லது கண்காணிப்பாளரை அல்லது ஒரு மூப்பரை, இது எது வேணா எடுத்துக்கலாம். அநேகர் நினைக்கிறது என்னன்னா, மூப்பர்னா அநேகர் இன்க்ளூடிங் மீ ஆல்சோ, நானும் ஒரு காலகட்டத்தில் அப்படித்தான் நினைச்சேன். நம்ம ஆனா காலப்போக்கில் அது புரிஞ்சுக்கிடும். அது புரியுது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனுடைய வளர்ச்சியினுடைய லெவல் வரும்போது இது ஒரு விஷயமே இல்லை, இது சாதாரண விஷயம் அப்படின்னு புரியறதுக்கு உங்க மெச்சூரிட்டி லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகத்தான் இது உங்களுக்கு புரியும். மூப்பர்னா என்ன அர்த்தம்? சபையிலேயே அவர் தான் பெரிய ஆள்பா அப்படி இல்ல. கண்காணிப்பாளர்னு என்ன? ஈக்குவலண்டான வேறு தான். கண்காணிப்பாளர்னு என்ன? ஒரு கேமரா நம்மை கண்காணிக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்காணிக்குதுன்னு என்ன அர்த்தம்? அந்த கண்காணிப்பாளர் சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கங்களையும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் கண்காணிக்கிறார். எவ்வளவு பெரிய வேலை! நம்மள யாராவது ஒருத்தர் எங்க பேச பேசுங்க கொடுத்து, ஆனா அவர் கண்காணிப்பு வேலையை செய்யறாரு. எல்லாரையும் பாக்குற வேலை, ஒருத்தர் விடாம பாக்குற வேலை தான் கண்காணிப்பாளருடைய வேலை. இப்ப மூப்பருங்கிறது என்னன்னா கிறிஸ்டியன் மெச்சூரிட்டி, கிறிஸ்துவ வளர்ச்சியில எந்த விதத்துல எந்த மாதிரி கேள்விகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு, அதை சகித்துக்கொண்டு, அதை புரிந்து கொண்டு அந்த கிறிஸ்துவத்துல பிறரை வளர்க்க செய்யக்கூடிய முதிர்ச்சி பெற்ற நிலையை அடைந்தவர் தான் மூப்பர். புரியுதுங்களா? கண்காணிப்பாளர் சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கிலும் பிரத்யேகமாக கவனித்து அவருடைய தேவைகளை அறிந்து அவங்களுக்காக நம்ம நின்று
நம்ம பிரச்சனையை பார்த்துட்டு இதெல்லாம் வேலை செய்யறவங்க தான் கண்காணிப்பாளர். இன்னும் நம்ம எக்ஸாக்டா பார்க்கணும், சபையில சில குறைவுகள் இருக்கும், பொறுப்பாளர்களுடைய வேலையாக இருக்கிறது. அப்ப இதுக்கு நம்ம டைரக்டா சொல்லும் போது ஏதோ சொல்லி கொடுத்துட்டாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. சொல்லி கொடுக்குற அளவுக்கு எல்லாம் யாருமே இங்க இல்ல. கடவுளுடைய கிருபை நமக்கு இருந்துச்சுன்னா புரிந்து கொள்ளக்கூடிய ஆவி எல்லாருக்கும். அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிச்சா நமக்கு புரிஞ்சிடும். தீத்து 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். அமைக்க வேண்டும் என்ற விஷயங்களே புரிந்து கொள்ளலாம். புரியுங்க. மூப்பர்கள் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் சபைகள் இல்ல அப்படின்னா, தேர்ந்தெடுக்கலாமா வேணாமாங்கிறதே இன்னும் குழப்பம். அதுக்குதான் இவ்வளவு விஷயங்கள் சொன்னேன். சபையில ஏங்க மூப்பர்களை தேர்ந்தெடுக்கணும், விட்டுலாங்களே அப்படியே அப்படிங்கிறதுக்காக இல்ல, அதுக்காக தான் அவ்வளவு இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுத்தது. சோ இப்ப என்ன பண்றாருன்னா, தீத்துக்கு அப்போஸ்தலன் பவுல் அங்க எழுதுறாரு, நீ குறைவா இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கு. அப்ப என்ன அர்த்தம்? ஏன் இந்த பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் என்றால், எல்லாருமே எல்லா பிரச்சனையும் அவங்களே சால்வ் பண்ணிட்டா ப்ராப்ளம் இல்ல. சில பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியாது, சில பிரச்சனைகளை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாது, யாருமே இதுக்கு பொறுப்பு இல்ல, நான் யார்கிட்ட தான் சொல்றது, அவங்க பிரச்சனை அவங்களே பாத்துக்கலாம், அப்படி இல்ல. அப்ப நீ குறைவா இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கு, அதுக்குதான் அங்க பொறுப்பாளர்கள் அங்க தேவைப்படுவர்களாக காணப்படுகிறார்கள். குறைவா இருக்கிற ஒழுங்குபடுத்தும்படிக்கு, நான் உனக்கு கட்டளையிட்டபடி, நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் இன் எவ்ரி டவுன், அந்த எல்லா சபைகளிலும் என்ன பண்ணுங்க, வாசிங்க, மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும், மூப்பர்களை ஏற்படுத்துங்கள். இப்ப ஏற்படுத்துறதுங்கிறது இங்கிலீஷ்ல வேர்டு அர்டைன் அப்படின்னு பேரு, அல்லது அப்பாயிண்ட். இது இங்கிலீஷ்ல 2 டிரான்ஸ்லேஷன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, கேஜேவிங்கிற ஒரு மொழியாக்கம் இருக்கு, அங்க பாத்தீங்கன்னா அர்டைன் இருக்கும். இதே கிங் ஜேம்ஸ்ல அதை பார்த்துக்காம NIV-லயோ மத்த ASV BBE நிறைய இருக்கு, அதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்பாயிண்ட் இருக்கும். சோ நியமித்தல், ஏற்படுத்துதல். சோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேட்டகரியா நீங்க கொஞ்சம் படிச்சுட்டு பார்த்து வந்தாதான் உங்களுக்கு புரியும். இதெல்லாம் நம்ம இப்ப ஏன் மூப்பர்களை அங்க தெரிஞ்செடுத்துக் கொள்ள வேண்டும்ங்கிற விஷயத்துக்கு ஒரு ஆதாரம். இது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அந்த மூப்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக அங்க சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். RC பைபிள் கிடைச்சா RC பைபிள் வாசிங்க, நார்மல் பைபிள் கிடைச்சா நார்மல் பைபிள் வாசிங்க. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் கொள்ற விஷயத்துல யார்கிட்ட ஒப்படைக்கலாம், வசனம் போட்டிருக்குது, உண்மையுள்ள மனுஷர்களிடத்துல ஒப்புவி. அதுதான் அங்க பாயிண்ட்ங்கிற விஷயங்கள் நம்ம அங்க பார்க்கிறோம். தெரிந்து கொள்ளப்படுறது ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு கேட்டகரியில இருக்கு. சரி, நம்ம பார்க்கலாம். இப்போ அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்துக்குள்ள நம்ம கடந்து வந்துடலாம், டைம் இல்லாதனால. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 21வது வசனம். நான் சீக்கிரமா உங்களுக்கு போறேன். இந்த பாடத்தினுடைய தன்மை ஏற்கனவே தெரிஞ்சதுதான், ஆனா அதனுடைய ஆழங்கள் நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த தெரிந்தெடுப்பும் அங்க இருக்கு என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த பட்டணத்தில் அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, இப்ப இது ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன், பொதுவான கருத்துக்கள் தான் அங்க பதியப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் கூட அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னு பார்க்கலாம். வாசிங்க. அந்த பட்டணத்தில் அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீசராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்திரேயாவுக்கும் திரும்பி வந்து சீசருடைய மனதை திடப்படுத்தி அப்படியே நீங்க அப்படியே வாசி வந்தீங்கன்னா நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இதுக்கு அப்புறம் தான் வசனம் வருது. அப்புறம் அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களில் மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்டிருக்க கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். அதான் அந்த பாயிண்ட். அப்ப மூப்பர்களை தெரிந்தெடுக்கிற விஷயத்துல நாம் தெரிந்து கொண்டு அதை யார்கிட்ட ஒப்படைச்சிடணும்?
கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடணும். கடவுள்கிட்ட அந்த வேலைகளை ஒப்படைச்சிடணும் நாங்க பார்க்கோம். ஏன்னா அவங்க என்ன பற்றி கொண்ட கர்த்தருக்கு அங்க ஒப்புவிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க எப்படின்னா அவங்க சுவிசேஷம் பிரசங்கி நிறைய விஷயங்கள் அங்க மேல டீட்டெயில்ஸ் அங்க இருக்கு, நீங்க பின்னாடி அங்க பார்க்கலாம். சரி, இப்ப அவங்களுடைய பணிகள் என்ன, அவருடைய வேலைகள் என்ன, மூப்பருடைய பணிகள் என்ன, அவருடைய வேலைகள் என்ன அப்படிங்கறது ஒரு ஜெனரலா நம்ம பார்க்கலாம். இது 2 டேர்ம்ல வருது, நான் சீக்கிரமா போறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 11 13 வரை உள்ள வசனங்களை நீ தொடர்ந்து வாசியா வந்தீங்களா? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 11 13 வசனத்திலே பார்க்கலாம் பாருங்க. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். இது நார்மல் பைபிள்ல பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் பொதுவான இன்ஸ்ட்ரக்ஷனா இருந்தாலும் கூட தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபருடைய வேலையாக இது கருதப்படுகிறது. ஒரு மூப்பர், சபையில் இருக்கிற மூப்பருடைய பொறுப்பாளர், கண்காணிப்பாளருடைய வேலையாக இதை எடுத்துக்கொள்ளலாம். அவர் என்ன பண்ணணும்னா பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யணும் வசனம் இருக்கு. ஆனா ஆர்சியில பாத்தீங்கன்னா பக்தி விருத்தி வளர்ச்சி அடைய செய்தல், பக்தி விருத்திக்கு பதிலாக வளர்ச்சி அடைய செய்தல். ஒரு சகோதரனை ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வளர்ச்சி அடைய செய்ய வேலை யாருடைய வேலை? ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட பொறுப்பாளருடைய வேலை. ஒரு சகோதரன் சின்ன லெவல்ல இருப்பாரு, அவரை வளர்ச்சி அடைய செய்து எங்க கொண்டு வரணும்? பெரிய லெவல் கொண்டு வருது. அதுதான் அவருடைய இன்னொரு வேலை. அடுத்தது வாசிக்கலாம். அது தொடர்ந்து வாசிங்க. அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு, ஏன்னா அவர் பிரயாசப்படுறாரு, எல்லாரும் நாம வளர்ச்சி அடையணும், நம்ம அந்த மாதிரி பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் எதன்படி மதிக்கணும் அப்படின்னா அவர்களுடைய கிரியைகளின் நிமித்தம், அவருடைய கிரியைகள் நிமித்தம் மதித்து அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்போ இது ஒரு விஷயங்களை பார்க்கும். இது கரெக்டா அந்த விஷயத்துல அங்க பொருந்தும். அதே மாதிரி 6ல பாத்தீங்க அப்படியே தொடர்ந்து வச்சீங்கன்னா அவங்க புத்தி சொல்லணும். நான் வசனம் வாசிக்க வேணாம். புத்தி சொல்லணும், திடனற்றவர்களை தேற்றணும், பலவீனரை தாங்கணும், ரொம்ப நீடிய சாந்தமுள்ளவர்களா இருக்கணும், தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு. ஒருவேளை நமக்கு ஒரு சகோதரன் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ இல்ல அறிந்தே ஒரு தீமை செஞ்சுட்டாரு, வேற என்ன ஒரு தீமை செஞ்சுட்டாரு அப்படின்னா அந்த தீமைக்கு நான் என்ன பண்ணக்கூடாது? அதான் வசனம். ஒருத்தர் பிளான் பண்ணியே தீமை செய்யறாருங்க. நமக்கு ஒரு விரோதமா ஒருத்தர் தீமை செய்ய பிளான் பண்ணிட்டாரு, தீமையே செஞ்சுட்டாரு. நம்ம என்ன பண்ணலாம்? தீமைக்கே பிளான் பண்ணிட்டியா, நானும் பிளான் பண்றேன் அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணக்கூடாது. அவர் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பார்க்கணும், நன்மை செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் அந்த வசனங்களை தொடர்ந்து நீங்க தெசலோனிக்கேயர்ல வாசிக்கலாம், உங்களுக்கு புரியும். அதே போல நிறைய விஷயங்கள் அங்க எழுதப்பட்டிருக்கிறது, நம்ம அப்படியே நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 17. இது ஏன் நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா இந்த நிருபங்களை அப்போஸ்தலர் யார் எழுதுனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போஸ்தலர் லூக்கா எழுதினாரா? சரி, நான் அதை கன்சிடர் பண்ணுங்க. அந்த விஷயங்கள்ல என்ன பண்றாரு அப்படின்னா அவர் என்ன பண்றாரு, யாரை கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஒருத்தரை கூப்பிட்டு சில குறிக்கோள்கள் அங்க சொல்லி கொடுக்கிறாரு. வசனம் வாசிக்கலாம். மிலோத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். இப்ப என்ன பண்றாரு? யாரை கூப்பிடுறாரு? சபையினுடைய மூப்பர்களை வரவழைத்தான். அப்ப மூப்பர்களை வரவழைத்தான். அப்போ அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா அப்போஸ்தலர் 20:28 நீங்க போயிடலாம். 20:28. ஆகையால் உங்களை குறித்தும். இப்ப பாருங்க, சபையுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட மூப்பர்களுக்கு வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணியாக கேமராமேன், கண்காணிப்பாளு, அதாவது பிஷப்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இங்கிலீஷ்ல. அதுல பாத்தீங்கன்னா கண்காணிப்பு வேலை செய்கிறது. ஒரு ஆடு பாத்தீங்கன்னா மேய்ச்சல் உள்ள ஆடுகள் மேய்தா, கரெக்டா மேய்தா, இல்ல வழி தப்பி போகுதா, இது சரியா சாப்பிட்டுச்சா, இது சரியா சாப்பிடலையா, இதுக்கு புரிஞ்சுச்சா, இதுக்கு புரியலையா, இதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்து கன்சிடரேஷன் பண்றக்கூடிய வேலை யாருடையது? கண்காணியோடைய வேலை. கண்காணி பேரே என்ன? கண் காண்பது, கண் பார்ப்பது. இவங்க எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய வேலை
ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட பொறுப்பாளருடைய வேலையாக இருக்கிறது என்று நாங்க பாக்குறோம். மந்தை முழுவதையும் குறித்து என்ன பண்ணுங்க? மந்தை முழுவதையும் குறித்து, ஏதோ ஒரு ஆள் இல்ல, மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அங்க கொடுக்கப்படுகிறது நாங்க பாக்குறோம். அது மாத்திரமல்ல, நான் 32 இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் பரிசுத்தமாக்கப்பட்டவன்னா யாருங்க இந்த இடத்துல? நாம தான், சபையாரா இருக்கிற நாம் எல்லாருமே பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை. இப்ப யாருக்கு சுதந்திரம் கொடுக்குறாங்க? நீங்க நல்லா கன்சிடர் பண்ணுங்க. இப்ப சபையில இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் இருக்கிறாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யாருக்கு? மூப்பர்களுக்கு. அதாவது இந்த இந்த குறிக்கோள்கள், இந்த வழிமுறைகள் எல்லாமே யாருக்குன்னா மூப்பர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்ப என்ன பண்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ல அப்படின்னா, பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறாரு. சுதந்திரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃப்ரீடம் கொடுக்கிறாரு. அதுதான் இங்கிலீஷ் சொல்றீங்க. சரி, உங்கள் சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். கிருபையுள்ள வசனத்துக்கு உங்களை. அப்போ நமக்கு நம்ம மேல யாரு அவங்க என்ன சில காரியங்களை கருத்துக்களை சொல்வதற்கு யாருக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு? பொறுப்பாளர்களுக்கு. நாம தான் அவங்க கொடுக்குறோம். அந்த பொறுப்புகளை யாருதான் கொடுக்கறது? மேல இருக்கிறவங்க தான். அந்த வசனத்துக்கு உங்களே ஒப்பு கொடுக்குறேன். ஆனா அவங்க எப்படி, அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கும் போது இப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் கிரிட்டிக்கலான லைனுக்குள்ள வரலாம். பாருங்க, பலவீனரை தாங்கவும் கூட அப்போஸ்தலர் 20:35 அங்க வசனம் இருக்கு. அதெல்லாம் நம்ம வாசிக்க வேணாம். இது அர்டைன்டு ஒரு ஈடிக்கு பதிலா ஒரு ஈ இல்லாம அர்டைன்ங்கிற வேர்டை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன போட்டிருக்காருன்னா G5087 பாத்தீங்கன்னா தைத்தமி அப்படின்னு இருக்குது. தைத்தமி அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது டு செட், புட் பிளேஸ், டு செட், அந்த இடத்துல ஆளை போடு, அந்த இடத்துல இந்த இடத்த வை அப்படிங்கிற இடத்துக்கு அது உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கு. கைகளை உயர்த்துங்கிற மாதிரி சொல்லப்படல. சோ ரெண்டு விதமான அர்த்தங்கள் இங்க கொடுக்கப்படுது. இன்னொரு இடத்துல பார்க்கும்போது அப்பாயிண்ட்ங்கிற வேர்டுக்கு ஒரு கிரேக்க பதம் பாத்தீங்கன்னா G4929 அப்படிங்குது. டு புட் இன் ஆர்டர் வித் ஆர் டுகெதர் அப்படிங்கிற ஒரு வேர்டு அங்க சொல்லப்படுது. அப்ப 3 விதம் இருக்கு. இப்ப நம்ம கைகளை உயர்த்துறதா, இல்ல அந்த இடத்துல ஒரு ஆள் வைக்கிறதா, இல்ல நம்ம ஒரு ஆள் நியமிக்கிறதா, ஏற்படுத்துறதா, இதெல்லாம் யாருன்னா இது ஆலோசனை செய்து எதை செய்தால் கரெக்டாக இருக்கும், இதை செஞ்சா கரெக்ட், இதை செஞ்சா தப்பு, இப்படி செஞ்சா பிழை, இப்படி செஞ்சா பிழை இல்லை இப்படின்னா சபையாராக சேர்ந்து ஆலோசனை பண்ணி அந்த வேலைகளை அங்க முடிவு செய்யலாம். இல்ல டக்கு நான் கைகளே தான் உயர்த்தும், இல்லைங்க நான் ஒரு ஆள் தான் போவேன் அப்படிலாம் இல்லை. இதெல்லாம் ஆலோசனை பண்ணி சபையாராக நல்ல முடிவுகளை எடுத்து நியாயமான விஷயங்களை அது ஆலோசனை பண்ணினால் அது அங்க ஆரோக்கியமாக அங்க அமைக்கும் என்று நம்ம அங்க போகலாம். அது என்னன்னா பார்க்கும்போது இங்கிலீஷ்ல பார்க்கும்போது சூஸ் அப்படின்னு போடுறது ஈஸி, இங்கிலீஷ்ல சூஸ்ன்னு இருக்கு. சரி, இது நம்ம தகுதிகள் பார்க்கலாம். இப்ப மூப்பர்களுடைய சில விஷயங்களை பார்த்தாச்சு. இப்ப தகுதிகள், மூப்பர்களுடைய தகுதிகள் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அது மூப்பர்களுடைய தகுதி முக்கியமான ஒரு விஷயம். கண்காணிப்பை விரும்புறது தான் முக்கியமான தகுதி. கண்காணிப்பை விரும்புறது இல்ல நான் தான் இருப்பேன் அப்படிலாங்கிறது இல்ல. கண்காணிப்பை விரும்புகிற யாவரும் இதுக்குள்ள வரலாம், தெரிந்திருக்குதுக்குள்ள வரலாம். வசனம் நம்ம வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3:1 கண்காணிப்பை விரும்புகிறவர்கள். முக்கியம், ஆழமான விஷயம். இது வரைக்கும் நீங்க கவனம் வச்சீங்களோ வைக்கலோ, ஏன்னா அது கிரிட்டிக்கல் தான். சில நேரங்கள்ல சில கருத்துக்கள் காதுக்குள்ள போகவே போகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஒரு சில விஷயங்கள் ஆழமா பதிய வைக்க வேண்டிய விதத்துல கண்டிப்பா ஆழமா பதிய வச்சுதான் ஆகணும். கண்காணிப்பை விரும்புகிறவன் தான், வேணான்னு சொல்றவங்கல்ல, விரும்புகிறவன். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். நல்ல வேலையை, குட் ஜாப் இருக்கிறதுலயே நல்ல வேலை தெரியுங்களா? கண்காணிப்பு செய்யறது நல்ல வேலை அப்படின்னு நான் சொல்லல, வசனம் சொல்லுது. இது உண்மையான வார்த்தை. கண்காணிப்பை விரும்புதல் நல்ல ஒரு வேலைன்னு சொல்லி அங்க இதுக்கு இங்கிலீஷ்ல
ஓவர்சீர்ங்கிற நவுன் பதம் அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. இவரு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த கண்காணிப்பை விரும்புறதல்ல ரொம்ப முக்கியமான தகுதி, ஃபர்ஸ்ட் விரும்பணும். விருப்பம் இல்லாம நீங்க கண்காணியாக வந்துட்டீங்கன்னா அந்த வேலையை செய்ய மாட்டீங்க. வேலையை செய்யுன்னு மக்கள் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு அங்க ஆளாகக்கூடாது. கண்காணிப்பை விரும்பினாங்கன்னா, ஒருத்தர் விருப்பத்தோட ஒரு பொருளை சாப்பிட்டாருன்னா அது ஈஸியா டைஜஷன் ஆகும், ஜீரணமாகும். ஒரு பிடிக்காத பொருள் எடுத்து நீங்க வாய்க்குள்ள போட்டு பாருங்க, என்ன ஆகும்? வாந்தி வந்துடும். சிம்பிள் லாஜிக். ஒரு பிடிக்காத பொருள் வேணான்னு சொன்ன நீங்க அப்படி பண்றீங்க அப்படின்னா, விரும்பாத விஷயத்தை அவருக்கு திணிக்கவும் கூடாது, விரும்புகிறவற்றை செய்யறவரை ஆதரிக்கவும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவர் விரும்புறாரு. ஏன்னா ஒரு வசனம் என்ன சொல்லுது, இது ஒரு குட் ஜாப், நல்ல வேலையை விரும்புகிறான், நல்ல வேலையை அங்க விரும்புகிறான் என்கிற விஷயத்தை நம்ம புரிந்து கொள்றோம். அது மாத்திரம் இல்ல, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 விஷயம் அவங்களே வாசிக்கலாம் பாருங்க. இதுல முதல் தகுதி விரும்புதல். இது தவறல்ல. ஏப்பா மூப்பரான்னு ஆசைப்படுறேன், இது தப்பா அப்படின்னா தப்பே இல்லை. அது விரும்பணும், அது அவங்களுடைய நல்ல ஒரு வேலைன்னு சொல்லி வசனம் சொல்லுது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து, உங்களிடத்துல தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல. இதுதான் பாயிண்ட். கட்டாயமா அல்ல, ஏதோ சொல்லிட்டீங்க மூப்பர்னு சொல்லிட்டீங்க அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கவே வேணாம். விருப்பம் உள்ளவர்களை தேர்ந்து, அது கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும். கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மனப்பூர்வம் உங்களுக்கு இருக்கணும். அந்த வேலையை செய்வதற்கு ஃபுல் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். 2வது, அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடு ரொம்ப இன்ட்ரெஸ்டா அந்த வேலை செய்தல அவர் விருப்பமா இருக்கணும். அந்த வேலையில அந்த விஷயங்களை பாக்குறோம். சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரியாக, அவர் மந்தைக்கு மாதிரியாக அவர் செயல்படணும் அப்படிங்கறது அந்த விஷயம். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 27, 23 அந்த மூப்பருடைய தகுதியில முக்கியமான தகுதியா அதை எடுத்துக்கலாம். என்ன தகுதி அப்படின்னா, சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 23வது வசனம் இல்லைங்களா? 127 நினைக்கிறப்ப. அது எப்படி இருக்குன்னா, உங்களுடைய மந்தையினுடைய நிலைமையை நன்றாய் அறிந்து கொள் அப்படின்னு வசனம் இருக்கும். அது தப்பா இல்ல, அது வசனம் நீங்க அப்புறமேட்டு நான் கூட எடுத்து தரேன். நீங்க அந்த வசனம் இருக்கும் எப்படின்னா, உங்களுடைய பாத்தீங்களா, உங்க ஆடுகளுடைய நிலைமையை, உங்க ஒரு ஆடு இருக்குன்னா அந்த ஆடோடைய நிலைமையை யார் அறிஞ்சிருக்கணும்? ஒரு மேய்ப்பன் அறிஞ்சிருக்கணும். வசனத்தை நம்ம அப்ப எடுத்து பாத்துக்கலாம். ஒரு மேய்ப்பனுடைய ஒரு நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பொறுப்பாளர் இருக்கிறார் அப்படின்னா, ஒரு மந்தை, அந்த மந்தையினுடைய தன்மை, அந்த மந்தையினுடைய குணம், அந்த மந்தையுடைய சைக்காலஜி, இவர் எப்படி பேசுவார், எப்படி நடந்துக்குவார், எப்படிலாம் இவரு ஃபீல் பண்ணுவார், எப்படிலாம் இவரு செயல்முறைகள் இருக்கும், இது எல்லாவற்றையும் ஒரு ஆட்டோடைய நிலைமையை மந்தை மேய்ப்பன் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும், நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி வசனம் இருக்கும். நீங்க அப்புறமேட்டு அது 23 வசனம் இருக்கும். அது எங்க நம்ம எழுதும்போது வேகமா எழுதிட்டேன், நீங்க அப்புறமேட்டு அதை பாருங்க. அப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம அங்க பாக்குறோம். இன்னும் கூட நம்ம இந்த அது இங்கிலீஷ்ல நம்ம நிறைய இருக்கு, அது நம்ம இப்பெல்லாம் வாசிச்சு எங்க டைம் பார்த்தாது நம்ம பார்க்கலாம். இப்ப விரும்புதல் உண்மையான வார்த்தை அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நம்ம அங்க பார்க்க கண்காணிப்பு, கண்காணி, மேற்பார்வையாளர், பொறுப்பாளர், இது எல்லாமே ஒண்ணுதான். சரி, இப்ப என்ன விஷயங்கள்லாம் இதுக்கு நம்ம வசனம் வாசிச்சு நம்ம டைம் செலவழிக்க வேணாம், ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு கண்காணியானவன் என்னவா இருக்கக்கூடாது அப்படின்னா, தகுதி நிலைமைகள்ல குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும். முதலாவது பாயிண்ட், ஒரே பணிவிட்டு அவருக்கு இருக்கணும். 2வது, ஜாக்கிரதை உள்ளவராக இருக்கணும். ஏன் ஜாக்கிரதை உள்ள? மந்தை யாராவது கெடுத்துருவாங்க. மந்தையை மேய்க்கும் போது மந்தை யார் வேணாலும் கெடுக்கிறதுக்குள்ளான ஓநாய்கள் எல்லாமே எதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பார்க்கணும். தெளிந்து புத்தி, சவுண்ட் மைண்டா இருக்கணும். யோகி உள்ளவனாக இருக்கணும். இன்னும் பார்க்கும்போது அந்நியரை உபசரிக்கிறவராக இருக்கணும். ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிம்பாங்க, விருந்தோம்பல். ஒருத்தர் பசியா இருக்காருன்னா அவரை புரிந்து கொண்டு அவருக்கு தேவையான உணவு வகைகளை கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி உபசரிக்கிறவராக இருக்கணும். இன்னும் கூட இழிவான ஆதாயத்தை இச்சாதவன், ரொம்ப பொறுமை உள்ளவராக அவர் இருக்கணும். இன்னும் கூட பார்க்கும்போது சண்டை பண்ணாதவராக இருக்கணும். பண ஆசை இல்லாதவராக இருக்கணும். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவராக இருக்கணும். பார்க்கும்போது தான் பிள்ளைகளை கூட இப்படி பண்ணியிருக்கணும். சத்தியத்துல சரியான முறையில அவர் வளர்ச்சி ஏற பண்ணி இருக்க வேண்டும். இன்னும் கூட பார்க்கும்போது புதுசா இருக்கிற சீஷர்கள் வந்து தெரிந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற விஷயம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட புறம்பானவர்களுக்கு மத்தியில, சபையில மட்டும் இல்ல, சபையை விட்டுட்டு வீட்டுக்கு அந்த சொந்தக்காரங்க சுத்தி மத்தியில
அங்க பத்தியில அந்த இடத்துல கூட எப்படி இருக்கணும், அவரு நல்ல சாட்சி பெற்றவராக அங்க காணப்பட வேண்டும் அப்படிங்கிறது பார்க்கும். இதெல்லாம் வந்து தீமோத்தேயுல இருக்குது. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அங்க இருக்கு. நீங்க இன்னும் எடுத்து பாத்துங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2 வசனம் கூட நம்ம ஏற்கனவே வாசிச்சோம். இப்போ தீத்து 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கூட சில விஷயங்கள் அவங்க சொல்லப்பட்டு இருக்கிறது நம்ம அங்க வாசிக்கலாம். அதுல என்ன இருக்குது அப்படின்னா, நாங்க இருக்கிற விஷயங்கள் ஏற்கனவே தீமோத்தேயுல சொன்னப்பட்ட விஷயங்கள் தான் தீத்துல இருக்கு. அதுல ஸ்கிப் ஆயிட்டு இருக்கிற விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன். தன் இஷ்டப்படி செய்யாதவனா இருக்கணும், தன் இஷ்டப்படி செய்யக்கூடாது, முற்கோபமா இருக்கக்கூடாது, மதுபான பிரியனா இருக்கக்கூடாது, அடியாதவனா இருக்கக்கூடாது, நல்லோர் மேல் பிரியமுள்ளவனா இருக்கிறோம், நீதிமானா இருக்கணும், பரிசுத்தவனா இருக்கணும், ஆரோக்கியமான உபதேசங்கள்ல புத்தி சொல்லுவரா இருக்கணும். இன்னும் முக்கியமான விஷயம், இந்த வசனத்தை படிக்கும் போது எல்லாருமே தப்பா டிரான்ஸ்லேஷன் பண்ணி தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்க. சோ அதனால நம்ம அந்த வசனம் மட்டும் நம்ம வாசிக்கலாம். 1 தீத்து 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். ஏனெனில் இந்த எதிர் பேசுகிறவர்கள் ஒரு வசனம், எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் இருக்கும் பாருங்க. வசனம் வாசிங்க. ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்ல, ஆரோக்கியமான உபதேசத்தினாலதான் புத்தி சொல்லணும். புத்தி சொல்லும் போது எப்படி பேசணும்? எதிர் பேசுகிறவர்கள் இல்ல, ஆரோக்கியமான உபதேசத்துலதான் புத்தியே சொல்லணும். புத்தி சொல்றதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா, கடிந்து கொண்டு அவரை கடைசி நிலைமைக்கு தள்ளிடக்கூடாது. அதே போல எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணணும். கண்டனம் பண்ண மாட்டேங்குது அப்படின்ட்டு என்ன பண்றது, கண்டபடி பேசுறது அப்படி இல்ல. இது தவறான ஒரு மெத்தடாலஜி அங்க மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. இதே நீங்க ஆர்சி பைபிள்ல வாசிச்சு பாத்தீங்கன்னா, அல்லது பொது மொழிபெயர்ப்பு 2 டிரான்ஸ்லேஷன் எடுத்து பாருங்க. எதிர் பேசுவோரின் தவற்றை காட்டவும். என்ன, ஒருத்தர் நம்மகிட்ட ஆப்போசிட்டா பேசிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, அவர்கிட்ட உண்மையான வசனத்தை எடுத்து காண்பித்து, இந்த வசனம் இதுதாமா கரெக்ட் அப்படின்னு சொல்லி எளிதாக புரிய வைத்து அந்த தவற்றை சுட்டு காட்டுக வல்லவர்களாய் அங்க காணப்பட வேண்டும். அதே பொது மொழிபெயர்ப்பு நீங்க வாசிச்சு பாருங்க. அது நீங்க கான்டெம்பரரி பைபிள் அங்க தனியா சரியா மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது பாருங்க. அதற்கு முரண்பாடா இருக்கிறவர்களை எதிர்த்து சரியானதை எடுத்து சொல்ல. கண்டனம் பண்றது வேற, சரியான எடுத்து சொல்றது வேற. சோ அது இங்கிலீஷ்ல கூட நீங்க தெளிவா வாசிச்சு பாருங்க. அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அங்க இருக்குது. இன்னும் கூட பார்க்கும்போது அந்த தகுதி நிலைமைகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தீகுக்குவை நான் எபேசுவுக்கு அனுப்பினேன். துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசனத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் சுருள்களையும் நீ வருகிற 1 தீமோத்தேயு 4:12 வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கும். Be an example of other community, அதாவது other brothers, அதாவது மற்ற சகோதரர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அன்பு, ஆவி, வார்த்தை, நடக்கை, கற்பு, விசுவாசத்துல எல்லாத்துக்கும் யார் எக்ஸாம்பிளா இருக்கணும்னா இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நபர்கள் அங்க இருக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ லூக்கா 22:26 வாசினா எப்படி இருக்கணும்னா, அது ரொம்ப முக்கியமான ஒரு வசன பகுதி. லூக்கா 22:26 அவர் எப்படி இருக்க கூடாதுங்கிறதுக்கும் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். 22:26 உங்களுக்குள்ளே அப்படி இருக்க கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும், உங்களில் பெரியவன் எப்படி இருக்கணும், சிறியவன் போலவும், தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்கணும். இந்த இதெல்லாம் மனசுல வச்சுட்டா அந்த தெளிந்த புத்தியோட நம்ம செயல்படுறதுக்கு அங்க உண்டாகும். இதுக்கப்புறம் நம்ம ஸ்கிப் ஆயிடலாம். இப்ப என்ன விஷயங்கள் நம்ம அங்க பார்க்கலாம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம இது வரைக்கும் மூப்பர்களுடைய தகுதிகள், யார் மூப்பராகலாம், யார் தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற தகுதி நிலைகள், சில செயல்பாடுகள் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஆனா உதவிக்காரர்களுக்கு அதே நிலைமைகள் தான், உதவிக்காரர்களும் அதே வேலைதான் செய்யணும். ஆனா அவங்க என்ன வேலைக்காக செஞ்சாங்கன்னா, சாப்பாடு போற வேலை. ஆதிகால அப்போஸ்தலர்கள் உதவிக்காரர்கள் எந்த வேலைக்காக நியமிக்கப்பட்டார்கள்னா, பந்தி பரிமாற விஷயங்களுக்காக தான் அவங்க உதவிக்காரர்களே அங்க செயல்பட்டாங்க.
சரி, இதெல்லாம் நம்ம நீங்க அடுத்த பாடம் ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா சகோதரி யாராவது ஒருத்தர் எடுப்பாங்க, நம்ம இந்த பாடத்தை அவங்களுக்கு விட்டுறலாம். இப்ப நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மூப்பருக்கு அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட கண்காணிப்பாளர் அல்லது தெரிந்து கொள்ளப்பட்ட பொறுப்பாளர்களுக்கு நம்ம என்ன மாதிரி கீழ்ப்படியணும், என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கறது பார்க்கணும். அவங்களுக்கு உண்டான தகுதிகள், அவர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கணும், ஆலோசனை வச்சு பார்க்கணும், நிறைய விஷயங்கள் அது பின்னாடி நான் பார்க்கலாம். ஆனா இப்ப மூப்பர்களுடைய அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பொறுப்பாளருக்கு நாம் எப்படி இருக்கணும்னா, உண்மையாக வழிநடத்தக்கூடிய கனத்துக்குரிய அந்த வேலையை செய்கிற கண்காணிப்பாளர்களுக்கோ தெரிந்து கொள்ளப்பட்ட பொறுப்பாளர்களுக்கோ நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா, இது கவனமா வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவங்க யாரு, அவங்களுக்கு என்ன மாதிரி நம்ம அவங்களுக்கு அந்த கிரெடிட் கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம அங்க பார்க்கலாம். 5:14 நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை அல்லது பொறுப்பாளர்களை விசேஷமாக, அதாவது அந்த மூப்பருங்கிற விஷயம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அவங்க கிறிஸ்டியன் மெச்சூரிட்டியில பக்காவா இருந்து சரியான முறையில அவங்க வழிநடத்துவாங்க. திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை, குறிப்பாக வசனத்துல திருவசனத்துல பிரயாசப்படுறவர்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். இரட்டிப்பான கணத்திற்கு, உண்மையாலுமே சத்தியத்தை கை கொண்டு சபைக்காக பிரயாசப்படுகிற கணத்துக்குரிய அந்த நபருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, சபையார் தெரிந்து கொள்ளப்பட்ட அவங்களுக்கு இரட்டிப்பான கணத்துக்குரிய நம்ம கொடுக்கிறவர்களாக காணப்படணும். பொறுப்பாளர்களுக்கு அதுக்கு அது கீழ்ப்படியதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும். இன்னும் கூட 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கலாம். இதுல இருக்கிற கனத்துக்குரியவர்னு நினைக்கிறத விட அதுக்கு உண்டான முன்னாடி வசனங்கள் நல்லா வாசிக்கணும். எதுல பிரயாசப்படுறாங்களோ அந்த பிரயாசத்தின் அடிப்படையில அந்த கணம் அவங்களுக்கு போய் சேரும். வசனம் வாசிக்கலாம். 5:12 அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அதான் பாயிண்ட். நம்மள யாராவது விசாரணைக்குள்ள நாம தான் நியமிக்கிறோம், நாம தான் ஏற்படுத்துறோம், அதனால நானே தான் நான் பண்ண, நாங்க பண்ண ஆளு நீ எப்படிப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. தேர்ந்தெடுக்கிறது யாரு? சபைதான். தெரிந்தெடுத்த நாமளே அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். அப்புறம் அவங்க எதுக்கு தேர்ந்தெடுக்கணும்? ஒண்ணு தேர்ந்தெடுக்காம இருந்துக்கலாம், இல்ல பொதுவா யாரானா பாத்துக்கலாம். ஒண்ணுவேளை பொறுப்பாளர்களால் நியமிக்கப்பட்டால் பொறுப்பாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெட்டிப்பான கணம்னு உடனே ரெஸ்பான்ஸ்ல போயிடக்கூடாது. நீங்க பெருசா ஒரு தூக்கி வரும்போதுல கை கட்டி நிக்கணும், அப்படி அவரை பார்த்தோன்னே குமிஞ்சு நடக்கணும், அந்த மாதிரி இல்ல. அவர் வசனத்துக்கு செய்யக்கூடிய வேலைகளை நாம் கவனமாய் பார்த்து நம்மை காட்டிலும் கொஞ்சம் அதிகமான கனம் அவருக்கு கொடுக்கணும், அவ்வளவுதான். அவருக்கு பார்த்தோன்னே அப்படியே பயந்து எடுக்கிற மாதிரி நடிக்கிறது, அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் இங்க செய்ய சொல்லல. கனத்துக்குரிய பாத்திரராக நம்மை காட்டிலும் கொஞ்சம் மேலானவர்களாக அவங்களை நாம் கருதக்கூடிய வாய்ப்புல அங்க வைக்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும். இன்னும் கூட பார்க்கும்போது 1 பேதுரு 5 வாசிக்க வேணாம். இளைஞரே உங்கள் மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். வாலிப பிள்ளைகள் கூட அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்பாளர்களுக்கு ரொம்ப கீழ்ப்படிந்து நடக்கணும். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 13:17 வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 13:17 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய், உங்களை நடத்துறவங்க ஆத்மாக்களுக்கு அவங்களுடைய ஜாப் என்ன? அடுத்த ஜாப் உத்தரவாதம், அசூரன்ஸ் பண்ண. எதுக்கு அசூரன்ஸ் பண்ணோம்? அடுத்த வருஷம் நானே இருப்பேங்கிறதுக்காகவா? அந்த அசூரன்ஸ் கிடையாது. நீங்க எல்லாம் பரலோக வாய்ப்பை போக வேண்டும் என்ற மன விருப்பத்தோடு உங்களுக்காக பிரயாசப்படுகிற நீங்க யாரும் கெட்டு போயிடக்கூடாது, நீங்க யாரும் சோர்ந்து போயிடக்கூடாது, ஒருவராவது நீங்க சபைக்கு வராம இருந்துடக்கூடாது. எல்லாமே சபைக்கு வரணும், எல்லாமே சத்தியத்துல எல்லாமே கஷ்டப்பட்டு எப்படியாவது அந்த பரலோக வாய்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்படுகிற அந்த உத்தரவாதத்தை அளிக்கக்கூடிய அந்த நபருக்கு, உங்கள் ஆத்மாக்களுக்கு நீங்க சபை வாய்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அவருடைய எண்ணமாக இருக்கும் போது இவங்க எப்படியும் கெட்டு போயிடக்கூடாதுங்க, இவங்க எப்படியாவது சபை வாய்ப்புகள் கொண்டு போயிடணும். இவங்க அந்த பவுலுடைய எண்ணம் போல, சிந்தனை போல ஆழ பதியக்கூடிய ஒரு நபருடைய அந்த வார்த்தைகளுக்கு எப்படி இருக்குன்னா, உங்கள் ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறபடியால், ஆத்மாக்கள் உத்தரவாதம் பண்ண விழித்திருக்கிறவர்களாகபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல அந்த வேலையை செய்யும் போது அவங்க துக்கத்தோட அந்த வேலையை செஞ்சா சந்தோஷத்தோட செய்யறதுக்கு
அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். கீழ்ப்படிந்து அடங்குங்கள் அப்படின்னா அவங்க அந்த வேலையை செய்வதற்கு நம்ம ஒத்துழைப்பு தர வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கு. ஏன்னா நம்ம சபை வாய்ப்புக்கு போகணும், நம்ம 2 வாரம் வரல அப்படின்னா அவர் கால் பண்ணி விசாரிச்சு என்ன வரமாட்டேங்கிறீங்க சபைக்கு அப்படின்னா அது அவர் எவ்வளவு மேல நம்மள பற்று வச்சிருக்கிறாரு. சோ நாம கெட்டு போக கூடாது நான் நினைக்கிற ஒரு நபருக்கு நம்ம என்ன பண்ணலாம், ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்களா? நம்மள நேசிக்கிற ஒரு நபருக்கு நம்ம எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும்? சோ அந்த ஒரு ஆங்கிள் நீங்க பாருங்க. அதே போல இல்ல புதர் எங்களுக்கு கண்காணியாகவும் வேணாம், மேய்ப்பரும் வேணாம், நம்ம சபையை யாரு வேணா நம்ம எல்லாமே சேர்ந்து பார்த்துக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். சபையுடைய ஆலோசனைகள் அங்க அங்கீகரிக்கப்படுகிறதா இல்லையான்னு பார்க்கும்போது, ஆனா வசனம் சொல்லுது மேய்ப்பன்னு நம்ம வசனம் பார்க்கிறோம். மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் என்ன ஆகும்? வசனம் நம்ம வாசிச்சிடலாம். 2 நாளாகும் 18:16. 2 நாளாகும் 18:16. ரெண்டு நாளாகவும் 18:16 வசனம். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல அப்பொழுது அவன் இஸ்ரவேலர் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல மலைகளில் சிதறப்பட்டதை கண்டேன். மலைகளில் சிதறப்பட்டதை கண்டேன். மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் என்ன ஆகுவாங்க அப்படின்னா, என்ன கேட்கறதுக்கு யாரும் இல்ல, நான் தான் எல்லாமே. அப்படின்னா எல்லாரும் நான் தான் யார் தான் மேய்க்கிறது? சோ நம்ம மேய்க்கிறதுக்கு ஒரு பொறுப்பாளர்களை நியமித்தா நல்ல ஆலோசனை. இல்ல இதை விட பெட்டரான ஆலோசனைகள் எனக்கு தோணுது பிரதர் அப்படின்னா ஆலோசிக்கலாம். இதை விட நல்லது விஷயங்கள் இருக்கு, இதோட வசனங்கள் இருக்கு, இது மேற்கொண்டு இப்படி எல்லாம் இருக்குது வசனங்கள், நோ ப்ராப்ளம். அதை குறித்து ஆராய்ச்சி பண்ணலாம், அதை குறித்து செய்யலாம். நலமானவைகளை பிடித்துக் கொள்ளணும். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா விருப்பம் இருக்கணும். நான் இந்த வேலையை செய்யறதுக்கு நான் விரும்புகிறேன், நான் அதை செய்வேன் என்று ஒருத்தர் விரும்பினா அவங்க யாரும் தவறாக பார்க்க வேண்டாம். ஏன்னா இந்த வேலையை செய்யறதுக்கு ரொம்ப ஒரு தகுதி வாய்ந்த நபர்கள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறாங்க. அதே போல இது எல்லாத்தையும் நீங்க சேர்த்து வச்சு பாத்தீங்கன்னா இங்க சபையில யாருமே இருக்க மாட்டாங்க. குற்றம் சாட்டப்படாதவனா இருக்கும்போது ஒரு வேலையை செய்யாதவனிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா? புரியாது. இப்ப உங்களால தூங்கியிருப்பீங்க, இப்ப நான் கேட்டா உங்களுக்கு புரியாது. ஏன்னா நம்ம இன்னொரு கேட்டதெல்லாம் ஒருத்தன் வேலையே செய்யல, வேலை செய்யாதவன் போய் குற்றம் கண்டுபிடிக்க முடியுமா? ஏன் செய்யவே இல்லையே, செஞ்சாதானே குற்றம் கண்டுபிடிக்க முடியும். வேலை செய்யறவன்ட்ட ஏன்னா அவர் முயற்சி பண்றாரு, சில தவறுகள் நடக்கும். தவறுகள் நடக்காம இங்க பிழையின்றி நடக்கக்கூடிய நீங்க என்ன அநேக விஷயங்கள் நாம் தவறுகிறோம். அப்ப நம்ம இருந்து ஒருத்தர் போய் மூப்பரா இருக்கிறாரு, பொறுப்பாளராக இருக்கிறாரு, தவறு இருக்குமா இருக்காதா? தவறு. அப்ப அதை இப்படி பார்க்கணுங்கிறது கூட நம்மளோட பொறுப்பு இருக்குது. இல்ல அவருக்கு சரி செய்யறதுக்கு என்ன வழிகள் யார் தான் முடிவு பண்ணணும்? ஒரு பொறுப்பாளர் தவறுகளை செய்கிறா இருந்தாலும் கூட அது எப்படி கண்டிக்கணும், எப்படி பேசணும், அதெல்லாம் நம்ம அது பின்னாடி அது இப்ப அது பாடம் இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயம், தவறுகள் இருக்கலாம், எல்லா தவறுகளையும் ஒட்டுக்கா செய்ய பாத்தீங்கன்னா இங்க யாருமே அந்த பொறுப்புக்கு வரமாட்டாங்க. அதனால விரும்பாத அளவுக்கு பண்ணிட வேணாம். விரும்புற அளவுக்கு இந்த வேலையை நான் செய்ய விரும்புறேன்னு சொல்லி ஒன்றுக்கு மேற்பட்ட நபர், ஒருத்தர் தான் சொல்லல, ஒன்றே நடப்பது தப்பு, நான் தனிமையா இருப்பது தப்பு. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட மேற்பார்வையாளர்கள், பொறுப்பாளர்கள், கண்காணிகள் இருந்தால் சபைக்கு ஆரோக்கியம். அவங்க அந்த சபைக்கு சரியான வேலைகளை செய்து முடிக்கும் போது ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்துல பார்க்கும்போது சபை மிகவும் ஆரோக்கியமாக செயல்படும். இது ஒரு பெரிய வேலை, கண்டிப்பா பெரிய வேலை. இந்த வேலையை செய்யறதுக்கு ஒண்ணு நாம வாய்ப்பு கொடுக்கலாம், இல்ல அந்த ஆலோசனை நல்ல ஆலோசனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா, எப்படி யார் வந்து சொன்னாங்க, எச்சிரோ வந்து சொன்னாரா இல்லைங்களா, இது இப்படி பண்றது சரியில்லைப்பா, இப்படி எல்லாம் பண்ணுங்க, நல்ல ஆலோசனை. உடனே மோசம் என்னப்பா, நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ சொல்றது நான் கேட்கணுமா, நீ தேவனுடைய மனுஷனே இல்ல, நான் நீ சொல்றது கேட்கணும்னு சொல்லலையா? சொன்னார். என்ன பண்ணாரு? அவன் மாமன் சொல் கேட்டான். நல்ல ஆலோசனைகளா இருந்தால் இதை எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல ஆலோசனைகள் எல்லாம் என்ன ஆலோசனை நல்ல ஆலோசனையாக இருக்கிறதோ அது சபைக்கு முன்பாக வைத்து பிளவுகள் இல்லாதபடி சரியான முறை எதுவோ அதை புரிந்து கொண்டு அதை செய்ய சபையாரெல்லாம் பிரயாசப்பட்டால் சபை மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக அந்த ஒரே 5 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவங்களுக்கும் புதிய ஏற்பாடு சம்பவங்களுக்கும் ஒரு சின்ன இது மட்டும் கம்பாரிசன் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டுல மோசே இருந்தாரு. மோசே அதுக்கப்புறம் யார் இருந்தாருன்னா ஆரோன் வந்தாரு. ஆரோனுக்கு அப்புறம் நியாயாதிபதிகள் வந்தாங்க. நியாயாதிபதிகளுடைய வேலை என்ன? நியாயம் விசாரித்தாங்க. சரிங்களா? புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்து வந்தாரு. கிறிஸ்துக்கு அப்புறம் அப்போஸ்தலர் வந்தாங்க. அப்போஸ்தலருக்கு அப்புறம் மூப்பர்கள் வந்தாங்க.
சபை வந்தாங்களா? வசனம் நம்ம வாசிச்சா உங்களுக்கு புரிஞ்சிடும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மட்டும் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:14. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். இப்போ இந்த இடத்துல யாத்திராகம் 18:23 போகும் இடத்துக்கு சுகமாய் போய் சேரலாம். அந்த ஒழுங்குமுறைகள் செய்வதனால, நியாயம் விசாரிப்பு செய்கிறதுனால அந்த 1000 பேருக்கு இடத்துக்கு சீக்கிரமா போயிடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆள்கள் அங்க நியமிக்கப்பட வேண்டியதா இருந்துச்சு, தெரிந்து கொள்ளப்பட வேண்டியதா இருந்துச்சு. அதே போலதான் இங்க என்ன சொல்றாருன்னா பாருங்க, நான் கிறிஸ்துவ பிதாடித்து செல்லுங்க பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. லக்குங்கிறது பரம அழைப்பு. அந்த லக்குக்கு போவதுக்கு சில நமக்கு மேற்பார்வையா இருந்து செயல்பட்டால் அது சில சிறந்த ஒரு முன் உதாரணமாக இருக்கும். அதே போல இந்த வசனத்துக்கு நம்ம சில உதாரணங்கள் அங்க வசனங்கள் இருக்குது. அது என்ன வசனம் அப்படின்னா, எந்த அந்த லிஸ்ட்ல கேட்டகரியில 1, 2, 3ங்கிற லிஸ்ட்ல அங்க வரும். அது நீங்க அப்புறமேட்டு அந்த வசனம் உங்களுக்கு எடுத்து இங்க இருக்கு. அப்போஸ்தலர் 15:23 பாருங்க. பிதா, குமாரன், அப்போஸ்தலர்கள், அதுக்கப்புறம் யாரெல்லாம் வராங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கிரைட்டீரியா. அப்போஸ்தலர் 15:23, இன்னொருத்தர் அப்போஸ்தலர் 16:4. இவர்கள் கையில் அவர்கள் எழுதி கொடுத்து அனுப்பின நிருபமாவது அப்போஸ்தலரும் மூப்பரும். அப்போஸ்தலர் கர்த்தர் வராங்க, அப்போஸ்தலர் மூப்பர். ஏன்னா அப்பயே நம்ம பார்க்கும்போது அந்த கேட்டகரி கிரைட்டீரியால மூப்பர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் பட்டணங்கள் தோறும் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலர்களாலும் மூப்பராலும். அடுத்த கேட்டகரியில யார் வராங்க? அப்போஸ்தலருக்கு அப்புறம் மூப்பர். இந்த மூப்பருங்கிறது நம்ம நியமிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள். மூப்பர் வேணுமா வேணாமா, இல்ல வச்சுக்கலாமா வேணாமாங்கிறது நாம முடிவு பண்றது. அது சபையினுடைய தனிப்பட்ட சில முடிவுகளாக இருக்கிறது. பொறுமையோடு கிட்ட உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இதுல ஏதாவது கருத்து வேறுபாடுகள் மற்ற விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா சபையா நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம்.